Hello friends, welcome to Arun Academy channel. உங்கள நிறைய பேர் TNEB அக்சஸர்க்கான ஸ்டடி மெட்டீரியல் டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் பத்தி பார்க்கலாங்க. இதுல பொது தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ்க்கான விலையை பாத்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மசோதா எவ்வாறு சட்டமாகிறது. ஹவு டஸ் அ பில் பிகம்ஸ் அன் ஆக்ட். முதல்ல இந்த பில் மசோதா அப்படின்னா என்ன, நாம எந்த விஷயத்தை சட்டமாக்கணும்னு நினைக்கிறோமோ அதோட டீடைல்டு ஸ்ட்ரக்சரை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறதுக்கு பேர் தாங்க மசோதா. ஓகேவா, அதோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் தான் மசோதா. ஓகே, இப்போ ஒரு மசோதாவை சட்டமாக்குற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டாம். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி மட்டும்தான். ஸோ அப்போ மத்திய அரசாங்க லெவலில் ஒரு மசோதாவை சட்டமாக்குற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? எஸ், பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்கு. ஓகேவா, அப்போ இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தான் நிறைவேற்ற முடியும். இந்த மசோதாவை சட்டமாகணும்னா நான் பாராளுமன்றத்துக்கு தான் போகணும். ஓகேவா, இதில் 2 விதம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், என்னோட மசோதாவை நான் லோக்சபால படிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னோட மசோதாவை நான் ராஜ்யசபால படிக்கலாம். இப்போ நான் லோக்சபால படித்து அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற உறுப்பினர்களுக்கெல்லாம் என்னோட மசோதா பிடிச்சிருச்சு, இந்த மசோதாவை கண்டிப்பாக சட்டமாக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நான் அதே மசோதாவை அடுத்து கொண்டு போய் ராஜ்யசபால படிக்கணும். ஸோ ராஜ்யசபால இருக்கிறவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ குடியரசுத் தலைவரும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு மசோதா சட்டமாகும். ஓகேவா, லோக்சபால மட்டும்தான் படிக்கணுமா சார்? இல்லை, ராஜ்யசபாலையும் படிக்கலாம். ஒரு மசோதாவை ராஜ்யசபால படிக்கலாம். ராஜ்யசபால இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் லோக்சபாவுக்கு போகும். லோக்சபால இருக்கிற உறுப்பினர்களும் அதை ஒத்துக்கணும். அப்புறம் அது குடியரசு தலைவர்கிட்ட போகும், அவரும் கையெழுத்து போடணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லோக்சபால யார் இருக்கா, ராஜ்யசபால யார் இருக்கான்னு ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தரலாம். லோக்சபால நாம் யாருக்கு வாக்களித்து நேரடியாக எம்பியாக தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க இருப்பாங்க. 545 பேர் இருக்காங்க. அடுத்தது ராஜ்யசபால நாம் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா, அந்த எம்எல்ஏலாம் சேர்ந்து எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. இது ராஜ்யசபால இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். ஓகேவா, இப்போ லோக்சபால யார் இருக்கா, ராஜ்யசபால யார் இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ என்னோட மசோதாவை நான் முதல்ல லோக்சபால படிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஒருவேளை நான் என்னோட மசோதாவை ராஜ்யசபால படிச்சேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ், முதல் அவை. சரி, இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா என்ன, செகண்ட் ஹவுஸ் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஏபிசிடி கற்றுக்கிட்டா தான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கற்றுக்க முடியும். ஸோ அதனால இங்கே நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த ஒரு மசோதா எப்படி சட்டமாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ரைட்டா? ரைட். இப்போ என்னோட மசோதாவை நான் எங்கே படிக்கிறேனோ அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ், முதல் அவை. The house in which the bill is introduced. Introducedனா என்னோட அவை, என்னோட மசோதாவை நான் படிக்கிறேன்னு அர்த்தம். எந்த அவையில் முதலில் அந்த மசோதா பேசப்படுகிறதோ அதுவே முதல் அவை. அது ராஜ்யசபாவா இருக்கலாம் அல்லது லோக்சபாவா இருக்கலாம், எனக்கு தெரியாது. எந்த அவையில் படிக்கிறாங்களோ 2 அவையிலையும் படிக்கலாம். ஓகேவா, அதுதான் முதல் அவை. செகண்ட் ஹவுஸ் என்னதுங்க? The rest of the house is the second house. இப்போ பாருங்க, எஸ், இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் கேஸ்ல பில்லு எந்த சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு? லோக்சபால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஹவுஸ் எது? லோக்சபா. செகண்ட் ஹவுஸ் எது? ராஜ்யசபா. ஆமாவா? இப்போ இதுக்கு சொல்லுங்க, செகண்ட் கேஸ்க்கு என்னோட மசோதா எந்த இடத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு? ராஜ்யசபால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஹவுஸ் எது? ராஜ்யசபா. செகண்ட் ஹவுஸ் எது இதுல? எஸ், லோக்சபா. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னா அப்புறம் செகண்ட் ஹவுஸ்னா. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்ன, செகண்ட் ஹவுஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? லோக்சபால 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. ராஜ்யசபால 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ இந்த லோக்சபா எடுத்துப்போமே, இந்த லோக்சபால 545 பேர் இருக்காங்கல்ல, அந்த 545 பேர்த்துல ஒரு சிலரை மினிஸ்டர்ஸ், அமைச்சர்களா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அமைச்சர்களை ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. தெரியலன்னா தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? லோக்சபால இருக்கக்கூடிய ஒரு சிலரை மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மினிஸ்டர்ஸ்ல ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். இது தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு மசோதாவை சட்டமாக்கணும் அப்படின்னா இந்த 545 பேர் பிளஸ் இந்த 245 பேர்த்தால தான் முடியும். ஒரு மசோதாவை நான் போய் பாராளுமன்றத்தில் படிக்கணும் அப்படின்னா எம்பியா இருந்தா மட்டும்தான் முடியும். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே நான் பார்த்துருக்கேன். எம்பி அப்படின்னாலே ஒன்று லோக்சபாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னோ அல்லது ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னோ நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுத்துலேயும் இருக்காங்க பார்த்தீங்களா உறுப்பினர்கள், எல்லாமே எம்பி தான். ஓகேவா? அவங்க எல்லாத்தையுமே எம்பின்னு தான் கூப்பிடுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? லோக்சபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வேற பேர், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வேற பேர்லாம் கிடையாது. எம்பின்னு தான் கூப்பிடுவோம். இது ஃபர்ஸ்ட் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 545 பேர் பிளஸ் 245 பேரால மட்டும்தான், இந்த எம்பிக்களால மட்டும்தான் ஒரு பாராளுமன்றத்தில் போய் மசோதாவை படிக்கவே முடியும். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியாவில் பெரிய தலைவர்கள், அரசியலுக்கே வராத தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் நிறைய பேர், நம்ம மகாத்மா காந்தி அவர்கள், முகமது அலி ஜின்னா அவர்கள், இவங்க எல்லாமே அரசியலுக்கு வராதவர்கள், பாராளுமன்ற அரசியலுக்கு வராதவர்கள். ஓகேவா? ஓட்டு அரசியலுக்கே அவங்கலாம் வரல. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா ஹசாரே அப்படின்றவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு மசோதாவை சட்டமாக்கணும்னு ரொம்ப போராடினார். ஓகேவா? அவரோட மசோதாவை தான் போய் பாராளுமன்றத்தில் படித்தாங்க. ஆனால் அவரால் படிக்க முடியல. ஸோ இதோட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எம்பி அல்லாத ஒருவரால் பாராளுமன்றத்துக்குள்ளார போய் மசோதாவை படிக்கவே முடியாது. ஓகேவா? எம்பிக்களால் மட்டும்தான் மசோதாவை படிக்க முடியும். ஓகேவா? இப்போ லோக்சபால 2 பேர் இருக்காங்க. இந்த 545 245ல 2 பேர் இருக்காங்க. எம்பி ஒரு செட் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எம்பிக்கள்லேயே ரொம்ப முக்கியமானவர்களை தான் அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அமைச்சர்கள்லேயே ரொம்ப முக்கியமானவர்களுக்கு தான் பிரதம மந்திரி பதவி கொடுப்பாங்க. இந்த உறுப்பினர்கள் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, எம்பி படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதைவே 2ஆக பிரிக்கிறாங்க. அக்கார்டிங் டு தி மெம்பர்ஸ் ஆஃப் த பில். நல்லா புரிஞ்சுக்கணும். உறுப்பினர்களை வச்சு மசோதாவை 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மசோதா வந்து பப்ளிக் பில், பப்ளிக் மசோதா. ஓகேவா? செகண்ட் பிரைவேட் பில், பிரைவேட் மசோதா. சார் என்ன சார் இங்கிலீஷில் கொடுத்துருக்கீங்க, தமிழில் இல்லையா அப்படின்னா, இது இங்கிலீஷில் படிக்கிறது தான். கொஸ்டின்ஸ் கொடுத்ததும் தமிழில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் பப்ளிக் மசோதா, பிரைவேட் மசோதான் தான் இருக்குது. அதனால நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிறதே நல்லது. இதோட எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு நான் தமிழில் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை இங்கிலீஷ் தெரியாதவங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பப்ளிக் பில்லுன்னா என்னன்னு பாருங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. பப்ளிக் பில், பப்ளிக் மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த மசோதாவை அமைச்சர்கள் படிக்கிறாங்களோ, ரொம்ப முக்கியமான மசோதாக்கள்லாம் அமைச்சர்கள் தான் படிப்பாங்க. இந்த பணம் எடுக்கிற விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கஜானால பணம் இருக்கும், அதை எடுத்து நலத்திட்டங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் அமைச்சர்களுக்கு தான் உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஸோ எந்த மசோதாவை அமைச்சர்கள் படிக்கிறாங்களோ அந்த மசோதாக்கு பேர் பப்ளிக் பில், பப்ளிக் மசோதா. அமைச்சர்கள் அல்லாத எம்பிக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எம்பிக்கள் ஒரு மசோதாவை கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மசோதாவை ஆரம்பித்து படித்தாங்க அப்படின்னா, அந்த மசோதாவுக்கு பேர் பிரைவேட் பில். பப்ளிக் பில், பிரைவேட் பில்னா என்னன்னு தெரிஞ்சிட்டிங்களா? சரி வாங்க, இன்னும் கூட உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இன்னும் கூட ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் போகலாம். பப்ளிக் பில், பப்ளிக் பில்னா என்ன சொன்னேன்? அமைச்சர்கள் படிக்கிற மசோதா சொன்னா, பப்ளிக் மசோதானா அமைச்சர்கள் படிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம நிர்மலா சீதாராமன், அருண் ஜேட்லி, இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க தான். இவங்க எந்தெந்த மசோதாவை படிக்கிறாங்களோ அது எல்லாமே பப்ளிக் மசோதா. த பில் தட் ஆர் இன்ட்ரடியூஸ்டு பை மினிஸ்டர்ஸ்,
அமைச்சர்களால் அறிமுகப்படுத்தப்படும் மசோதா. இது தெரிஞ்சிட்டீங்களா? அடுத்தது எஸ், இப்போ இந்த பப்ளிக் பில்ஸ்ல இந்த பப்ளிக் மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? பப்ளிக் மெம்பர்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அமைச்சர்கள் தான் பப்ளிக் மெம்பர்ஸ். இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு வச்சுப்போம். என்ன எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்னா, இப்போ இந்த நிர்மலா சீதாராமன் மேடமே வச்சுக்கலாமே, திடீர்னு பார்த்தா லோக்சபாவில் பேசிட்டு இருப்பாங்க. லோக்சபாவில் இப்பெல்லாம் டிவிலே வந்துருச்சு, லோக்சபா ராஜ்யசபா சேனலே இருக்கு. திடீர்னு பார்த்தா லோக்சபாவில் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ராஜ்யசபாவில் பேசிட்டு இருப்பாங்க. ரைட், இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு மசோதாவை லோக்சபாலையோ அல்லது ராஜ்யசபாலையோ 2 அவைகளிலும் அறிமுகப்படுத்தும் அதிகாரம் பப்ளிக் மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த 2வது பாயிண்ட் பாருங்க. பப்ளிக் உறுப்பினர்களால் மட்டுமே மசோதாவை எந்த அவையில் வேண்டுமானாலும் அறிமுகம் செய்ய முடியும். இது 2வது பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அமைச்சர்கள் என்ன பண்ணலாம், நேராக போய் ராஜ்யசபாலையும் போய் படிக்கலாம் அவங்களோட மசோதாவை. இல்லை எனக்கு ராஜ்யசபால வேணாம், நான் லோக்சபாவில் படிக்கிறேன்னா லோக்சபாலையும் அவங்க மசோதாவை அறிமுகம் செய்யலாம். அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அருண் ஜேட்லி இருக்காருல்ல, அவர் ஒரு மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா உறுப்பினராக தான் இருந்தார். ஆனால் அவர் ஒரு மசோதாவை லோக்சபாவில் அறிமுகப்படுத்தினார். ஓகேவா? இப்போ இறந்துட்டார் அவரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, பப்ளிக் பில்ஸ், பப்ளிக் உறுப்பினர்கள், பப்ளிக் மெம்பர்ஸ், இவங்களால மட்டும்தான் 2 அவையிலும் மசோதாக்களை தாக்கல் செய்ய முடியும். மசோதானா ஒன்றுமே கிடையாது, நம்மளோட கோரிக்கை, அவ்வளோதான் விஷயம். ரைட்டா? அடுத்தது பிரைவேட் பில்ஸ். பிரைவேட் பில் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பில்ஸ் தட் ஆர் இன்ட்ரடியூஸ்டு பை அதர் தேன் மினிஸ்டர்ஸ் இல்லாதவர்கள் இருப்பாங்கல்ல, எம்பிக்கள், அவங்க அறிமுகப்படுத்துவது தான் பிரைவேட் பில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பப்ளிக் மெம்பர்ஸ், அதாவது மினிஸ்டர்ஸ் 2 அவையிலையுமே அறிமுகப்படுத்தலாம். ஆனால் எம்பிக்களுக்கு அந்த உரிமை அதிகாரம் கிடையாது. எம்பிக்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒருவேளை அவர் லோக்சபாவோட எம்பியா இருந்தா அவர் லோக்சபால தான் அவரோட மசோதாவை தாக்கல் பண்ண முடியும். அவர் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அதை மசோதாவா தான் இப்போ இருக்குது. அந்த மசோதாவை அவரோட அவையில தான் தாக்கல் பண்ண முடியும். இப்போ அவர் ஒருவேளை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தா அவர் ராஜ்யசபால மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, the bill can only be introduced by the members of the parliament and not by the non-members. ஒரு மசோதாவை பாராளுமன்ற உறுப்பினரால் மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவரால் ஒரு மசோதாவை தாக்கல் செய்யவே முடியாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும். ஓகேவா? அவர் அண்ணா அசாரவேவா இருந்தா கூட அவரால் ஒரு மசோதாவை தாக்கல் செய்யவே முடியாது. எம்பி மூலியமா தான் அவர் தாக்கல் செய்ய முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எல்லாமே பேசிக் திங்ஸ். ரொம்ப கிளீனாக இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னா என்ன, செகண்ட் ஹவுஸ்னா என்ன, ப்ரைவேட் மெம்பர்ஸ்னா யார், பப்ளிக் மெம்பர்ஸ்னா யார், பப்ளிக் மெம்பர்ஸ்க்கு என்ன எக்ஸ்ட்ரா அதிகாரம் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். லோக்சபாவில் யார் இருப்பா, ராஜ்யசபாவில் யார் இருப்பா, இது வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சார், இப்போ என்னோட மசோதா, என்னோட கோரிக்கை, என்னோட தேவை, இதை எப்படி சார் தாக்கல் பண்ணுவாங்க, எப்படி சார் அதை படிப்பாங்க அப்படின்னா, உங்களோட தேவையை 3ஆக பிரிச்சிருச்சுங்க இந்திய அரசாங்கம். பாருங்கள், உங்களோட தேவை ஒரு சட்டம் ஆகணும்னு உங்களோட தேவையை 3ஆக பிரிச்சிருச்சு. நீங்கள் என்ன தேவை வேணால் சொல்லுங்கள், அது இந்த 3ல் வந்துடும். ஃபஸ்ட்டுங்க, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். என்னோட அரசியல் அமைப்பு 1950 என்னோட அரசியல் அமைப்பு எனக்கு வந்துருச்சு. அதில் நான் ஏதாவது சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பேர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியல் அமைப்பு திருத்த சட்டம். 44வது அமெண்ட்மெண்ட் 1978 ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு சட்டம் நீக்கப்பட்டது இல்லையா? அது எப்படி நீக்கப்பட்டது? இந்த மாதிரி ஒரு மசோதா ஃபர்ஸ்ட் இது நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொடுக்கணும், அதை படிக்கணும். அதை படித்து லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ படிக்கணும். லோக்சபாவில் படித்தாங்கன்னா அடுத்தது ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவுக்கு போயிட்டு பிரசிடென்ட் போய் கையெழுத்து போட்டு தான் அது சட்டமாச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பில் ஏதாவது சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு வந்துடும். அடுத்தது வருமானம் செலவு. அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு வருமானம் டாக்ஸ் மூலியமா வருது இல்லையா? அல்லது நான் செலவு பண்ணும் அப்படின்னா அது பண மசோதால வருது. ஓகேவா? இந்தியாவினுடைய வருமானம் மற்றும் செலவு, இதை பற்றி ஏதாவது பேச. அதாவது செலவு அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு பிரிட்ஜு கட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ
இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹைவேஸ் போடுறாங்க, நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியாவை வளர்த்துறதுக்காக இந்தியாவின் வளர்ச்சிக்காக நிறைய காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம பஞ்சாயத்து ராஜ் படிக்கும்போதே நம்ம சொன்னோம், இந்தியாவினுடைய வளர்ச்சி அல்லது எந்த ஒரு விதமான வளர்ச்சி ஆகட்டும், பணம் இல்லாமல் வளர்ச்சி சாத்தியமே இல்லை. ஆமாவா? ஸோ இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு நலத்திட்டம் செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் கையில் இருக்கிற பணத்தை போட மாட்டார், இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற பணத்தை தான் எடுத்து நலத்திட்டங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஏன்னா இதெல்லாம் க்ரோர்ஸ் கணக்கில் வரும். அப்போது ஒரு பணத்தை எடுக்கணும்னா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எடுத்துட முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும், நான் இந்த மாதிரி பணம் எடுக்க போகிறேன் அப்படின்னு மசோதாவாக படிக்கணும், எல்லா எம்பிக்களுக்கும் படித்து காட்டணும். ஓகேவா? அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து ராஜ்யசபாவுக்கு போகணும், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போய் கையெழுத்து போடணும். அப்போ தான் ஒரு பணத்தை எடுக்க முடியும், ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துட முடியாது. ஸோ எந்த பணத்தை பற்றி பேசுறது, இந்தியாவோட வருமானமாகட்டும், வருமானம்னா டேக்ஸு. இப்போ ஜிஎஸ்டி போட்டாங்க பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி இன்னும் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், வெவ்வேறு வரிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லா வரியும் ஒரே வரியில் வந்துடும், அதுதான் ஜிஎஸ்டின்னு சொல்லி அவர் ஒரு மினிஸ்டர் வந்து படிச்சிருப்பார் அந்த மசோதாவை. ஸோ அது எல்லா எம்பிக்களாலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது சட்டமாச்சு. புரிஞ்சதா? இப்போ வருமானம், இந்தியாவோட வருமானம் வந்து டேக்ஸில் இருக்குது. இப்போ டேக்ஸ் பற்றி பேசுகிறதா இருந்தால் அது மணி பில்லில் வந்துடும், பணம் எடுக்கிறத பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுவும் மணி பில்லில் வந்துடும். புரிஞ்சிட்டிங்களா? இப்போ இதை பப்ளிக் மெம்பர்னு போட்டிருக்கனே, அது எதுங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ரைட்டா? சும்மா அது இது பண்ணிடுங்க. சரி, ரைட்டு. இப்போது கான்ஸ்டிடியூஷனல் பில், மணி பில்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆமாவா? இப்போ இந்த ரெண்டு விஷயங்களிலும் வராத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அது ஆர்டினரி பில்ல போயிடும், சாதா மசோதால போயிடும். ஓகேவா? ரைட்டு. இப்போ 3 மசோதாவும் வெவ்வேறு ப்ராசஸில் சட்டமாக்கப்படுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டினரி பில் இருக்கு, அதாவது அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லும் இல்லை, அது மணி பில்லும் இல்லை, அது இன்னொரு பில். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எல்ஐசி அப்படிங்கிற ஒரு இதை தொடங்க போகிறேன், அல்லது ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு பேங்க்கை நான் தொடங்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் தொடங்கணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மணி பில்லையும் வராது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லையும் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆர்டினரி பில்லில் வரும். அல்லது நான் ஒரு விவசாயிக்கு நலத்திட்டம் போட போகிறேன், அது கான்ஸ்டியூஷன்லேயும் வராது, மணி பில்லையும் வராது, ஆர்டினரி பில்லில் வரும். சரிங்க. இப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இப்போ இந்த ஆர்டினரி பில்லை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு மசோதாவை நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதை நான் லோக்சபாவில் படிக்கணும் அல்லது ராஜ்யசபாவில் படிக்கணும். அதுக்கப்புறம் அது செகண்ட் ஹவுஸுக்கு போகும். செகண்ட் ஹவுஸ்னால் என்னன்னு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு படிக்க போகிறேன், அது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்னவா வேணா இருக்கலாம், அடுத்து அது செகண்ட் ஹவுஸ் போகும், அடுத்து பிரசிடென்ட்டுக்கு போகும்னு சொல்லிட்டேன். இப்போது லோக்சபாவில் இருக்கிற எம்பிக்கள் எல்லாருமே அதை ஒத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோக்சபா எடுத்துப்போமே, ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவில் 545 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு மசோதா போடுறாங்க. ஒரு மசோதா போடும்போது இப்போ ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 545 பேர் அந்த ஜிஎஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாவா? கண்டிப்பாக அது வந்து சாத்தியமே கிடையாது. சரி, இப்போது எத்தனை பேர் தான் சப்போர்ட் பண்ணணும்? இப்போது நாம் நம்மளோட தேவைகளை 3ஆக பிரிச்சுக்கிட்டோமா? ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்பிக்கள் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சுருக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மெஜாரிட்டி நமக்கு தேவை. 2 மெஜாரிட்டி என்னன்னு பாருங்கள். சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னு பாருங்கள். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா பாதிக்கு மேலே. சிம்பிள் மெஜாரிட்டினா என்னங்க? பாதி உறுப்பினர்களுக்கும் மேலே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோக்சபா எடுத்துக்கிறேனே, லோக்சபாவில் 545 பேர் இருக்காங்க. ஸோ 545ல் பாதிக்கும் மேலே அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், 273 பேர். ஒரு மசோதாவை வந்து நான் வந்து லோக்சபாவில் படிக்கிறேன், அதில் 273 பேர் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அர்த்தம். ஓகேவா? இது சட்டம் ஆகணும்னு 273 பேர் நினச்சிட்டாங்கன்னா எனக்கு போதும். சரி, இப்போது இந்த 545 பேரும் தினமும் பாராளுமன்றத்துக்கு வருவாங்களா அப்படின்னா தெரியாது. அதுக்கு ஆன்சர் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ சேலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து தினமும் டெல்லி போயிட்டு வரணும்னா அது எப்படி சாத்தியம்? அப்புறம் இங்கே இருக்கிற வேலையை யார் பார்க்குறது? ஸோ அதனால் டைம் இருக்கிறவங்க வருவாங்க, டைம் இல்லாதவங்க வரமாட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாளில் 300 பேர் தான் அவையிலேயே இருப்பாங்க. இப்போ அந்த 300 பேர்த்துல 273 பேர் ஒத்துக்கணும்னா எப்படி? ஸோ இப்போ இது சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது எந்த பேசிஸில் நடக்குது அப்படின்னா அன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் பாதிக்கு மேலே இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அடுத்த எக்ஸாம்பிள்
இப்போ 400 பேர் தான் அவையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னா 201 பேர் ஒத்துக்கிட்டா போதும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ 200 பேர் தான் அவையில் இருக்கிறாங்க அப்படின்னா 101 பேர் ஒத்துக்கிட்டா போதும். இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டு சார், அப்போ அதுக்குன்னு யாருமே வராமையே போயிட்டாங்கன்னா, எல்லாரும் வேலை இருக்குன்னு வராமையே போயிட்டாங்கன்னா அதுக்கும் அரசாங்கம் விடாது. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் அதுக்கும் ஒரு விஷயம் வச்சிருக்கு, குவாரம் அப்படின்ட்டு. ஓகேவா? குவாரம் அப்படின்னு 10ல் 1 பங்கு உறுப்பினர் கண்டிப்பா பார்லிமெண்ட்ல இருந்தே ஆகணும், கண்டிப்பா இருந்தாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்ப 10ல் 1 பங்கு உறுப்பினர்னா இப்ப லோக்சபால பாத்தீங்க அப்படின்னா 545 பேர் இருக்காங்க. இப்போ லோக்சபால பாத்தீங்கன்னா 545 பேர் இருக்காங்க. அப்ப 55 பேராச்சும் மினிமம் பிரசன்ட் ஆயிருக்கணும். ராஜ்யசபால 25 பேராச்சும் மினிமம் பிரசன்ட் ஆயிருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மினிமம் பிரசன்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 55 பேர் பிரசன்ட் இருக்காங்க. அப்ப அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் இது சிம்பிள் மெஜாரிட்டி கணக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாதிக்கு +1, பாதிக்கு +1ன்னா எவ்வளவு வரும்? 28 பேர் வருவாங்க. ரைட்டுங்களா? பாதிக்கு பிளஸ் இப்போ 28 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா போதும் எனக்கு. ஸோ இது சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டின்னு என்னன்னு தெரிஞ்சிட்டிங்களா? அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதெல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரொம்ப 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 கிளியராக கவனிச்சுக்கோங்க. அடுத்தது 55 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிறப்பு பெரும்பான்மைனா என்ன? 3 பாயிண்ட் இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இது ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி மீன்ஸ் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ், 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள். இப்போ 300 பேர் இருக்காங்கன்னா அதில் 200 பேர், 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் எண்ணிக்கையை சிறப்பு பெரும்பான்மை என்று எனப்படும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இப்போ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி எடுக்கும்போது அவையில் ஓகேவா, அந்த பார்லிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா 50% டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 50% பிரசன்ட் ஆயிருக்கணும். நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி எடுக்கும்போது நமக்கு குவாரம் மட்டும் இருந்தால் போதும், 55 பேர் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டி எடுக்கும்போது 55 பேர் இருந்தால் போதும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை நான் எடுக்கிறேன் அப்படின்னா 50% இருக்கணும். 50%னா எவ்வளோ? 273 பேர் இருக்கணும். அப்போ தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியை எடுக்க விடுவாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இதுதான் அந்த பாயிண்ட். For special majority, minimum 50% of total strength should be present. அடுத்தது, இப்போ நான் ஓட்டு வாங்கிட்டேன் பார்த்தீங்களா, அதான் இந்த செகண்ட் பாயிண்ட். இப்போ நான் ஓட்டு வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த ஓட்டு என்னோட மொத்த ஓட்டுக்கு 50%க்கு குறையாமல் இருக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா? எஸ். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 3 பாயிண்ட்டுங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? உறுப்பினர்கள் வந்து 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 545 பேர் அவையில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அன்னைக்கு வந்து 300 பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 300 பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 50% மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 50% பிரசன்ட் ஆயிருக்கணும். ஆமாவா? சிறப்பு பெரும்பான்மையின் போது குறைந்தபட்சம் அவையின் மொத்த எண்ணிக்கையில் 50%க்கும் குறையாமல் இருக்க வேண்டும். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளாரிஃபை ஆயிடுச்சா? 300 பேர் இருக்காங்க, எனக்கு 273 இருந்தாலே போதும். ஆனால் இப்போ இங்கே 300 பேர் இருக்காங்க. இப்போ என்னோட செகண்ட் பாயிண்ட் பாருங்க, 2ல் 3 பங்கு, இது 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கணும். ரைட்டு. இப்போ பாருங்களேன், 300 பேர் பிரசன்ட் ஆயிருக்கிறாங்க, அதில் எனக்கு 200 பேர் ஓட்டு போட்டாங்க. இப்போ இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? 300 பேர் இருக்காங்கன்னா எனக்கு 200 பேர் ஓட்டு போட்டால் போதும். அதான் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள். ஸோ இப்போ இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. சரி, இப்போதான் மசோதா தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, தாக்கல் பண்ணிடலாமே. ஆனால் இல்லை, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த 2வது பாயிண்ட். எனக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த ஓட்டு, 3ல் 2 பங்கு இருந்தால் மட்டும் பத்தாது, 273 தாண்டி இருக்கணும். அதாவது ஒரு பாராளுமன்ற அவையின் மொத்த மக்கள் தொகையில் 50, பாராளுமன்ற அவையின் மொத்த உறுப்பினர்களின் தொகையில் 50% தாண்டி இருக்கணும். இங்க பாருங்க, இந்த 2ல் 3 பங்கு ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவையின் உறுப்பினர் எண்ணிக்கையில் 50%க்கும் குறையாமல் இருக்க வேண்டும். ஸோ இப்போ லோக்சபா எடுத்துட்டீங்கன்னா 545 பேர், அப்போ 273 ஓட்டை தாண்டி இருக்கணும். ஸோ அப்போ அதனால இது என்ன ஆயிப்போச்சு? ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு அவையில் வந்து 545 பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த்து, அதில் அன்னைக்கு வந்து 300 பேர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 50%க்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இருக்கு.
அடுத்தது ஓட்டு வந்து 2/3 உறுப்பினர் ஓட்டு இருக்கான்னு பார்க்கணும். எஸ் இருக்கு. மூணாவது பாயிண்ட் அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. என்னது, இங்க 273 பேர் ஓட்டு போட்டாதான் அது செல்லும். ஏன்னா அவையில பாதி. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 545ங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரெசென்ட். ஸோ அப்போ அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி எடுக்கும்போது 400 உறுப்பினர்கள் இருக்காங்க. இது 50%க்கு மேலே இருக்கா? எஸ் இருக்கு. ஸோ செலக்ட். அடுத்தது, இந்த 400ல் 3/2 ஓட்டு எவ்வளோ? இதை டிவைடட் பை 3 போடுங்க. டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 133 இன்ட்டு ஸோ 260 சம்திங் வருது. ஓகேவா? ஸோ 260 இருந்தாலே நமக்கு ஓட்டு போதுமானது. ஆனால் அன்னைக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க ஓட்டு? 280 ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மசோதாக்கு. இது போதுமா? எஸ் போதும். ஏன்னா 273 இருந்தாலே எனக்கு போதும். அவையில் 50% உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எனக்கு போதும். ஆனால் 280 வந்திருக்கு. எஸ், த பில் இஸ் அக்செப்டட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வந்திருக்கிறவங்க 50% வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட்டு 3/2 உறுப்பினர்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். தேர்டு பாயிண்ட்டு மொத்தம் டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 50% அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் 50% வந்து அவங்க ஓட்டு வாங்கியிருக்கணும். ஓகேவா? ரைட், இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் ரொம்ப கிளியராக பார்த்துக்குங்க. 3 கண்டிஷன்ஸ் இதுதான். அந்த ஒவ்வொரு கண்டிஷன்ஸுமே ஃபுல்ஃபில் ஆனால் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிளியர் ஆகும். ஓகேவா? புரியல அப்படின்னா இது இப்போ நான் சொன்னதையே ஒரு 4-3 தடவை போட்டு பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் இது கிளியர் ஆகும். இது அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியர் ஆகாது. இப்போ சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. ஸோ புரியாதவங்களுக்கு இன்னும் கூட கடைசி தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு 50% உறுப்பினர்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 50% உறுப்பினர்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அவங்க ஓட்டு வாங்கணும் அப்படின்னா 3/2 ஓட்டு வாங்கியிருக்கணும். தேர்டு பாயிண்ட்டு, அந்த வாங்கின ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 50%. இப்போ 545 இருக்குன்னா 273 தான் 50% இல்லையா? அப்போ அந்த 273 ஓட்டு அவங்க வாங்கியிருக்கணும். அதுக்கு மேலே வாங்கியிருக்கணும். 273 அல்லது அதுக்கு மேலே வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் அந்த 3 கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது எல்லாமே பேசிக் டேர்ம்ஸ் பார்த்துக்குங்க. முதல் அவை, இரண்டாம் அவை, ஃபர்ஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ், குவாரம்னா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, பப்ளிக் மெம்பர், பிரைவேட் மெம்பர்னா என்ன, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ இது புரிஞ்சாதான் நம்ம இது அடுத்த கிளாஸ்க்கே போக முடியும். புரியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருங்க. ஓகேவா? ரைட். செகண்ட், இப்போ ஒரு ஆர்டினரி பில்லை நான் பாஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு எல்ஐசி பில்டிங் கட்டணும். எல்ஐசிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது. ஓகேவா? இதில் எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். ஓகேவா? நான் ஒரு எம்பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஓகேவா? எம்பிக்கள் வந்து லோக்சபாலையும் இருக்காங்க, ராஜ்யசபாலையும் இருக்காங்க. சரி, இப்போ நான் எல்ஐசி பில்டிங் கட்டணும்னு சொல்லி நான் ராஜ்யசபா எம்பிகிட்ட கொடுக்கட்டுமா, லோக்சபா எம்பிகிட்ட கொடுக்கட்டுமா? நீங்கள் 2 எம்பிகிட்ட யார்கிட்ட வேணால் கொடுங்க. ஆர்டினரி பில் can be introduced in either of the houses. அதாவது சாதாரண மசோதா இருக்குது பார்த்தீங்களா, அது லோக்சபாலையும் கொடுக்கலாம், ராஜ்யசபா எம்பிக்களும் ஆரம்பிக்கலாம். ஆனால் எல்லா மசோதாவும் இப்படி இல்லைங்க. மணி பில்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றி பேசுறது வந்து லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது சொல்கிறேன். ஆர்டினரி பில் வந்து லோக்சபாலையும் கொடுக்கலாம், ராஜ்யசபாலையும் கொடுக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது, குடியரசுத் தலைவர்கிட்ட முன்கூட்டியே இதை பற்றி சொல்லியிருக்கணுமானா தேவையில்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரி பில் வந்து லோக்சபாலையும் கொடுக்கலாம், ராஜ்யசபாலையும் கொடுக்கலாம். குடியரசுத் தலைவர்கிட்ட இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கணுமானா தேவையில்லை. ஆனால் இப்போ பின்னாடி வரக்கூடிய மசோதாவில் ஒன்றை வந்து முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கணும். இப்போ பணம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மணி பில்னு வச்சுக்கோங்களேன், பணம் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஆனால் சாதாரண மசோதாக்கு இது தேவையில்லை. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாருங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில். ஸோ மணி பில்னா குடியரசுத் தலைவர்கிட்ட முன்னாடியே சொல்லணும். ஸோ ஆர்டினரி பில்லுக்கு அது தேவையில்லை. சரி, நான் லோக்சபாவில் கொடுத்துட்டேன், இல்லை ராஜ்யசபாவில் கொடுக்குறேனே வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மசோதாக்கு எத்தனை பேர் ஒத்துக்கணும்? ஃபர்ஸ்ட்டு இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணுமா, சிம்பிள் மெஜாரிட்டி வேணும்? சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் இனஃப். அதாவது அன்னைக்கு வந்திருக்க கூட்டத்தில் பாதி பேர் ஒத்துக்கிட்டா உங்களுக்கு போதுங்க, அந்த மசோதா அன்னைக்கு சக்ஸஸ். சார், இப்போ இதை படிக்கிறதுக்கு வந்து எம்பிக்கள் படிக்கணுமா அல்லது மினிஸ்டர்ஸா?
பப்ளிக் மெம்பர்ஸா பிரைவேட் மெம்பர்ஸா அப்படின்னா அதுக்கு பதிலா பாருங்க, an ordinary bill can be introduced by both the public and private members. ஓகேவா? சாதாரண மசோதா வந்து பப்ளிக் மெம்பர்ஸும் பண்ணலாம், பிரைவேட் மெம்பர்ஸும் பண்ணலாம், ரெண்டு பேருமே பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கிளீனா கவனிச்சுக்கோ. ரைட், அடுத்தது the bill must be passed in both the houses of the parliament. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மசோதாவை நான் லோக்சபால படிச்சுட்டு அதில் பாதி உறுப்பினர்கள் எனக்கு ஓகே சொல்லணும், அடுத்து ராஜ்யசபால படிச்சுட்டு பாதி உறுப்பினர்கள் எனக்கு ஓகே சொல்லணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரெண்டு அவையிலுமே அந்த மசோதா ஓகேன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் அது சட்டமாகும். இப்போ லோக்சபால நான் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்க, லோக்சபால பெரும்பான்மை வந்துடும். ஓகேவா? பாதிக்கு மேலே ஒத்துப்பாங்க. ஸோ இப்போ அது என்ன ஆச்சு, அந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ அடுத்து ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க, ராஜ்யசபா ஏற்றுக்கல. இப்போ என்ன பண்ணுவீங்க பாருங்க சிச்சுவேஷனை. ஒரு மசோதா 2 உறுப்பினர்களின் ஒப்புதலையும் பெற வேண்டும், 2 அவையின் உறுப்பினர்களின் ஒப்புதலையும் பெற வேண்டும். 2 அவையிலுமே பாதிக்கு பாதி ஒத்துருக்கணும். இப்போ இங்கே 545, ஸோ அப்போ அவங்க வந்து 273 பேர் ஒத்துருக்கணும், அங்கே 245, 127 பேர் ஒத்துருக்கணும். இப்போ ஒரு அவையில் ஒத்துக்கிட்டு இன்னொரு அவையில் ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, டெட்லாக் சிச்சுவேஷன். டெட்லாக் இல்லை என்றால் டெட்லாக் முறை பின்பற்றப்படும். டெட்லாக் முறைனா என்னங்க, குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட இதை போய் சொல்லிடுவாங்க, சார் இந்த மாதிரி லோக்சபால ஒத்துட்டாங்க, ராஜ்யசபால ஒத்துக்கல, அல்லது ராஜ்யசபால ஒத்துட்டாங்க, லோக்சபால ஒத்துக்கல அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா 2 அவையுமே ஒட்டுக்கா கூப்பிட்டு உட்கார வச்சுருவார். தேர் அரைஸ் எ ஜாயிண்ட் சிட்டிங். ஃபர்ஸ்ட் இந்த டெட்லாக்னா என்ன, ஒரு அவையில் ஒத்துக்கிட்டு இன்னொரு அவையில் ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கு பேர் தான் டெட்லாக். ஓகேவா? இது வந்து ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் நடக்கும். சரியா? இதை நான் சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி. இப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு மசோதாவை முதல் அவை நிறைவேற்றி, முதல் அவைனா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும், முதல் அவை நிறைவேற்றி பின்பு 2ஆம் அவை நிராகரித்தால் அந்த மசோதா ஏற்றுக்கொண்டதாகவோ அல்லது நிராகரித்ததாகவோ கருதப்பட மாட்டாது. அதை ஏற்றுக்கொண்டதாகவும் கருத முடியாது, நிராகரித்ததாகவும் கருத முடியாது. இந்த நிலைக்கு டெட்லாக் என்று பெயர். டெட்லாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரைட், இப்போ ஜாயிண்ட் சிட்டிங். ஓகேவா? கூட்டமர்வு வரும். கூட்டமர்வு இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு மேலே 4 வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பிரசிடென்ட் நடத்தும் போது ரொம்ப தெளிவாக இதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்தியாவில் 3 டைம்ஸ்னு வச்சுக்கோங்க. இது பிரசிடென்ட் நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன். ரைட், இப்போ ஜாயிண்ட் சிட்டிங்னா என்ன, wherein the members of Lok Sabha and Rajya Sabha both sit together and discuss about the bill and passes the bill or rejects the bill. இப்போ அவங்க 2 பேர் ஒட்டுக்கா உட்காந்து அதை பற்றி பேசி ஒன்று அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, சட்டமாக்கிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இதுதான். இப்போ இங்கே ஒரு கேள்வி இருக்கு, கூட்டு அமர்வை யாரு கூட்டுறது? பிரசிடென்ட். ஓகே, பிரசிடென்ட் கூட்டிட்டாரு. ஓகேவா? இப்போ லோக்சபால பாத்தீங்கன்னா சபாநாயகர் தான் தலைவர், ராஜ்யசபால சேர்மன் தான் தலைவர். நம்ம லோக்சபா ராஜ்யசபா கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? லோக்சபால சபாநாயகர் தான், ராஜ்யசபால தலைவர். ஓகேவா? சேர்மன். இப்போ 2 பேர் ஒட்டுக்கா உட்காரும் போது யாரு தலைமை ஏற்று நடத்துறது? கூட்டுறது என்னமோ குடியரசுத் தலைவர் கூட்டிட்டு போயிடுவாரு, நீங்கெல்லாம் வந்து ஒட்டுக்கா உட்காந்துக்கோங்கன்ட்டு அவர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. ஓகேவா? ஆனா இப்ப இது யாரு தலைமை ஏற்று நடத்துறது? லோக்சபாவோட தலைவரை போடுவோமா, ராஜ்யசபாவோட தலைவரை போடுவோமான்னா லோக்சபாவோட தலைவர் தான், சபாநாயகர் தான் அந்த ஜாயிண்ட் சிட்டிங்கோட அந்த கூட்ட அமர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தலைமை ஏற்று நடத்துவார். புரிஞ்சதா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் அவையை கூட்ட மட்டும்தான் செய்வார், அவையை வந்து ஒன்று சேர்த்துவார். தலைமை ஏற்று நடத்துறது யாரு அப்படின்னா ஸ்பீக்கர் தான். ஓகேவா? ரைட்டு. இப்போ ஒருவேளை அந்த மசோதாவை வந்து ஜாயிண்ட் சிட்டிங்கில் உட்காந்து அதை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, அந்த மசோதாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க, நேராக ராஷ்டிரபதி பவன் போயிடும். 2 அவையும் மசோதாவை நிறைவேற்றிய பின் அந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ராஷ்டிரபதி பவன் செல்லும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன், குடியரசுத் தலைவர் ராஷ்டிரபதி பவன்ல தானே இருக்காரு, அதனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த மசோதாவை வச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்னன்னு பாருங்களேன். குடியரசுத் தலைவர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அல்லது மறு ஆய்வு செய்ய பாராளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம். இப்போ அவர் என்ன பண்றாரு, ஜாயிண்ட் சிட்டிங் வச்சு குடியரசுத் தலைவருக்கு அது பிடிக்கல, ஏதாவது ஒரு கரெக்ஷன் வேணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம் பார்லிமெண்ட்டுக்கு. இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க அவர் என்னென்ன கரெக்ஷன் சொன்னாரோ பார்ப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது திருப்பி பார்த்துட்டு திருப்பி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? இப்போ இந்த முறை பிரசிடென்ட் கண்டிப்பா கையெழுத்து போட்டே ஆகணும்.
அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மசோதாவை மறு ஆய்வு செய்ய குடியரசுத் தலைவர் ஒரு முறைக்கு மேல் அனுமதி இல்லை. The president cannot send back the bill for reconsideration not more than one time. ஜாயிண்ட் சிட்டிங் முடிச்சுட்டு அல்லது வந்து லோக்சபா ராஜ்யசபால நிறைவேற்றுங்க பின் குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த மசோதாவை கொடுப்போம். அந்த மசோதாவில் சில ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு அவர் திருப்பி அனுப்பலாம். அந்த கரெக்ஷனை கிளியர் பண்ணியோ அல்லது பண்ணாமையோ அந்த மசோதாவை அப்படியே திருப்பி குடியரசுத் தலைவருக்கு மறுபடியும் அனுப்பிச்சோம் அப்படின்னா அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும், அவருக்கு வேற வழி இல்லை. பாருங்க கடைசி பாயிண்ட், குடியரசுத் தலைவர் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கிய பிறகு மசோதா சட்டமாகிறது. பாத்தீங்களா எத்தனை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்திய அரசாங்கம். ஒரு சின்ன ஷார்ட் ரீகேப் பார்த்துடலாம். ஆர்டினரி பில்லுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஓகேவா, சிம்பிள் மெஜாரிட்டி போதும் அப்படின்னா 2 அவையிலும் லோக்சபா ராஜ்யசபா இந்த 2 அவையிலையும் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணலாம். ஓகேவா, ஒரு அவையில வந்து இந்த மசோதாவை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு அவையில் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மசோதா டெட்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நின்றும். டெட்லாக் அப்படின்னா ஒரு மசோதாக்கு ஒப்புதலும் அளிக்க முடியாது, அந்த மசோதாவை நிராகரிக்கவும் முடியாது. ஸோ அதான் டெட்லாக். அந்த சிச்சுவேஷன் வரப்ப ஜாயிண்ட் சிட்டிங் வரும். ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், 2 அவையும் ஒட்டுக்கா உட்கார வைப்பார். அந்த அவைக்கு தலைமை தாங்கிறது ஸ்பீக்கர். ஸோ இப்போ இந்த மசோதாவை சட்டம் ஆகலாமா வேண்டாமான்னு பேசுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நேராக பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட்டுக்கும் பிடிக்கல ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னா அவர் திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுவார். திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மறு ஆய்வு செய்யலாம் அல்லது அப்படியே அதை அனுப்பிச்சு விட்டாலும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஓகேவா, இது ஆர்டினரி பில்லோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ எதுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா சொன்னங்கிறது இப்போ உங்களுக்கு அடுத்த பில்லை பற்றி படிக்கும்போது புரியும். பாருங்களேன், அடுத்த பில்லு பாருங்க, பண மசோதா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ப்ரியர் பர்மிஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் இஸ் மஸ்ட் ஃபார் இன்ட்ரடியூசிங் அ மணி பில். பண மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரிடம் முதலில் அனுமதி பெற வேண்டும். ஆர்டினரி பில்லுக்கு அது தேவையா? தேவையில்லை. ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ டைரக்டா ஒரு எம்பியோ மினிஸ்டரோ அதை படிக்கலாம். ஆனா நீங்க பணம் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர்கிட்ட போய் நீங்க சொல்லணும், குடியரசுத் தலைவரே இந்த மாதிரிலாம் நாங்க பண்றோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போய் அவங்க சொல்லணும். அவர் வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு வாய் வார்த்தையில சொல்லுவார், கையெழுத்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி நாங்க பண்றோம்னு குடியரசுத் தலைவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிடணும். ரைட்டு. ஆர்டினரி பில்லு வந்து நான் லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ அவர் வந்து பிரைவேட் மினிஸ்டரோ அல்லது பிரைவேட் மெம்பரோ பப்ளிக் மெம்பரோ யாரா இருந்தாலும் ஆர்டினரி பில் பாஸ் பண்ணலான்னு சொன்னோம் பாத்தீங்களா. ஆனா மணி பில்லுக்கு அப்படி இல்லை. மணி பில் கேன் ஓன்லி பி இன்ட்ரடியூஸ்ட் இன் லோக்சபா. லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இன்னும் பர்டிகுலரா the money bill can only be introduced by public members and not by private members. பாத்துட்டீங்களா டிஃபரன்ஸை? பணத்தை பத்தி நீங்க எது பேசுறதா இருந்தாலும் லோக்சபால தான் பேசணும் ஆரம்பிக்கும் போது. ஓகேவா, அதே மாதிரி சாதா எம்பிக்கள்லாம் பேச முடியாது, அமைச்சர்கள் தான் பேச முடியும். பப்ளிக் மெம்பர்ஸ்னா யாரு? அமைச்சர்கள் தான் பேச முடியும். எம்பிக்கள் பணத்தை பத்தி பேசவே முடியாது. அதே மாதிரி இதுக்கு எத்தனை பேர் ஒப்புதல் அளிக்கணும்? சிம்பிள் மெஜாரிட்டி போதுமானது. சிம்பிள் மெஜாரிட்டி சஃபிஷியன்ட் டு பாஸ் த பில். ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதுங்க. இந்த ஓட்டு போட்டு லோக்சபால தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் சிட்டிங் பார்த்தோம் இல்லையா. ஜாயிண்ட் சிட்டிங்னா என்ன? ஸோ இந்த டெட்லாக் சிச்சுவேஷன்னா ஒரு அவை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு அவை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது டெட்லாக் சிச்சுவேஷன். அதை வந்து அக்செப்ட் பண்ணதாகவும் கருத முடியாது, ரிஜெக்ட் பண்ணதாகவும் கருத முடியாதுன்ட்டு. ஆனால் நான் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பேன், ஜாயிண்ட் சிட்டிங் இந்த டெட்லாக் சிச்சுவேஷன் வந்து ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஏன் சார் அப்போ மணி பில்லுக்கு இல்லை? மணி பில்லுக்கு ஏன் இல்லைன்னா ராஜ்யசபாக்கு மணி பில்லுல ஓட்டு போடுற உரிமையே கிடையாது. ஓகேவா, இங்க பாருங்க, ஓட்டு போடுற உரிமை மணி பில்ல பொறுத்த வரைக்கும் லோக்சபாவோட முடிஞ்சுதுங்க. நீங்க யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் பண விஷயத்தை பத்தி பேசுவாங்க, பணத்தை பத்தி பணத்துக்காக ஓட்டு போடுவாங்க. ஓகேவா, லோக்சபால 545 பேர் இருக்காங்க. சிம்பிள் மெஜாரிட்டினா 273 பேர். ஓகேவா, 273 பேர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது. அல்லது அந்த அவையில 400 பேர் தான் இருக்காங்கன்னா 200 பேர் சொன்னாலே முடிஞ்சது, பணத்தை எடுத்துக்கலாம். ரைட்டு சார். அப்ப ராஜ்யசபாவோட வேலை, ராஜ்யசபாக்கு இப்போ இவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, மினிஸ்டர் படிப்பாரு, இப்போ அந்த ஒரு மசோதாவை படிப்பாரு, நான் இவ்வளோ பணம் எடுக்க போறேன் இந்த நலத்திட்டத்துக்காகன்னு படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதில் 273 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு அர்த்தம், சட்டமாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜ்யசபாட்ட கொடுப்பாங்க. ராஜ்யசபாவோட வேலை என்ன அப்படின்னா 14 நாள் அதை பற்றி நீங்கள் என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பேசிக்கலாம். ஓகேவா, என்ன வேணால் பேசிக்கலாம். அல்லது ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு ராஜ்யசபா நினச்சதுன்னு வச்சுக்கோங்க,
அதை எழுதி லோக்சபாக்கு அனுப்பலாம். லோக்சபா அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கலாம் அல்லது ஏற்றுக்காமையும் போகலாம். திருப்பி ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபா கண்டிப்பாக அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சே ஆகணும். இதுதான் 6th பாயிண்ட். ராஜ்யசபா கேன் ஓன்லி டிஸ்கஸ் அண்ட் சென்ட் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். ராஜ்யசபா வந்து இந்த பண மசோதாவை பற்றி டிஸ்கஸ் தான் பண்ண முடியும் அல்லது ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்பலாம். அதுவும் 14 நாட்குள்ளார அனுப்பிச்சிடணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எத்தனை நாளுக்குள்ளார ராஜ்யசபா பண மசோதாவை பற்றி படிச்சுட்டு பண மசோதாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு கேட்டால் 14 டேஸ் தான் டைம். அதுக்குள்ளார திருப்பி அனுப்பிச்சிடணும் அல்லது ஒத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ராஜ்யசபாவுக்கு ஓட்டு போடுற உரிமையே கிடையாதுங்க. அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஒப்புதல் வழங்கி தான் ஆகணும். அதனால தான் இந்த டெட்லாக் ஜாயின்ட் சிட்டிங்லாம் இங்கே வராது. ஓகேவா? நீ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கல ராஜ்யசபா நீ ஒத்துக்காம போ. லோக்சபாவில் ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு போதும். ஓகேவா? இந்த மசோதா பிரசிடென்ட்டுக்கு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங்க்கு இங்கே வேலை இல்லை. அதனால தான் கூட்ட அமர்வுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ராஜ்யசபாக்கு வாக்களிக்கும் உரிமையே இல்லையே. அடுத்தது பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறோம். இப்போ ஆர்டினரி பில்லை பார்த்தோம். பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பில்லில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவர் திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலாம். பார்லிமெண்ட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணி திருப்பி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க அல்லது கரெக்ஷன் பண்ணாமையே கூட பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. அவர் கையெழுத்து போட்டு ஆகணும்னு நம்ம ஆர்டினரி பில்லுக்கு பார்த்தோம். ஆனால் இப்போ இதுக்கு என்ன தெரியுங்களா? பிரசிடென்ட்டுக்கு போயிருச்சுன்னா அவர் மறுக்கலாம் முடியாது, கையெழுத்து போட்டே ஆகணும். ஏன்னா பண மசோதாவை பற்றி தான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் லோக்சபாலேயே பேசினேன். இப்போ திருப்பி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால நீங்கள் திருப்பிலாம் அனுப்ப முடியாது, கையெழுத்து போட்டே தான் ஆகணும். இது சட்டம் சொல்லுது. பிரசிடென்ட் cannot send back the bill for reconsideration since the bill has already come with the prior permission of the president. முன்னாடியே கேட்டுட்டு தானே நாங்கள் உங்களுக்கு விட்டோம். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இப்போ அதனால வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டே ஆகணும். ஆர்டினரி பில்லை தான் அவர் தனியாக அனுப்ப முடியும். மணி பில்லெல்லாம் அவர் அனுப்பவே முடியாது. ஸோ அப்போ கடைசி என்னது? பிரசிடென்ட் ஷுட் கிவ் ஹிஸ் அசன்ட் டு தி பில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மணி பில்லை பொறுத்த வரைக்குங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியே ஆகணும்? ஒப்புதல் வழங்கியே ஆகணும். ஸோ இப்போ இது பாருங்களேன், ஒரு ஷார்ட் ரீகேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் கிட்ட மணி பில் பணம் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் இது லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இது ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபா 14 நாள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது ஓகேன்னு பிரசிடென்ட்டுக்கிட்ட அனுப்பிச்சுடும். பிரசிடென்ட்டு திருப்பி அனுப்பிச்சுட முடியாது, கையெழுத்து போட்டே ஆகணும். இவ்வளோ தான் ப்ராசஸ் மணி எடுக்கணும்னா பண மசோதா பொறுத்த வரைக்கும். அடுத்தது அடிப்படை கான்ஸ்டியூஷன்லேயே மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பஞ்சாயத்து ராஜ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் சேர்க்கப்பட்டது. இது எப்படி சேர்க்கப்பட்டதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அரசியல் அமைப்பு. திஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் பை பப்ளிக் மெம்பர் ஆர் பிரைவேட் மெம்பர். ஓகேவா? மினிஸ்டர் அல்லது எம்பிக்கள் யார் வேணாலும் படிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, த பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் எனி ஆஃப் தி ஹவுசஸ். லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ எந்த அவையில் வேணாலும் இதை பற்றி நீங்கள் பேசலாம். முன்னாடியே குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணுமா? தேவையில்லை. பணம் நீங்கள் எடுக்கணும்னா மட்டும்தான் குடியரசுத் தலைவர்கிட்ட போகணும். மித்ததுக்கெல்லாம் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக போய் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் எம்பி ஆகட்டும், அவர் மினிஸ்டர் ஆகட்டும், யாராக வேணா இருந்தாலும் அவர் படிக்கலாம். இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. நீங்கள் அடிப்படையிலேயே கை வைக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள் மெஜாரிட்டி போதுமா? போதாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி இஸ் நீடட். அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா பாராளுமன்ற இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மை பெற்று மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். ராஜ்யசபாவில் 245 பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 50% உறுப்பினர்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? 123 பேர் இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ரைட்டு, இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் அதுக்கு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும். ரைட்டு, ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, 123 ஓட்டு வாங்கியிருக்கணும். 123 அல்லது அதுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்கணும். அதாவது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 50%க்கும் மேலே இருக்கணும். அப்போ தான் இது வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ லோக்சபாலையும் இதை பண்ணணும், ராஜ்யசபாலையும் இதை பண்ணணும். இப்போ வந்து சார் ராஜ்யசபா ஒத்துக்குச்சு, லோக்சபா ஒத்துக்கலை அப்படின்னா என்ன சார் பண்ணுறது? இங்கே பாருங்கள், டெட்லாக் சிச்சுவேஷன் வரும் தானே? இல்லை, இங்கேயும் டெட்லாக் சிச்சுவேஷன் வராது. சார் எப்படி சார்? இப்போது நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து அமைக்கும்போது, பஞ்சாயத்து ராஜ் கிளாஸ் எடுக்கும்போது தெளிவாக சொல்லியிருப்பேன். இதை ராஜீவ்காந்தி வந்து லோக்சபாவில் தனி பெரும்பான்மை வச்சுருக்கிறாரு.
400 சீட் வச்சிருக்கிறாரு. இருக்கிறதுலே எவர் ஹையஸ்ட் அதுதான் இப்போ வரைக்குமே. ஸோ லோக்சபால ஈஸியாக பாஸ் ஆயிடுச்சு. பஞ்சாயத்து ராஜ் நீங்கள் அமைச்சிக்கலான்னு சொல்லிட்டாங்க. லோக்சபால 2 3 பங்கு உறுப்பினர்கள் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. ராஜ்யசபால அது செலக்ட் ஆகல. ராஜ்யசபால அந்த மசோதாவே ஏற்றுக்கல. ஏன்னா இப்போ பஞ்சாயத்து ராஜ் இப்போ தானே சட்டமாச்சு, அதுக்கு முன்னாடி அது மசோதா தானே ராஜீவ் காந்தி பீரியட்ல. ஸோ இது பஞ்சாயத்து ராஜ் கிளாஸ் போட்டிருக்கோங்க, அது பார்க்கலன்னா அது பார்த்துட்டு கூட வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அந்த பில்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, டோட்டலாக ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு அவையை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு அவையை அக்செப்ட் பண்ணலினா டெட்லாக்கெல்லாம் வராது, அது டோட்டலாக ரிஜெக்ட் ஆகிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆர்டினரி பில்லில் தான் ஒட்டுக்கா உட்காந்துலாம் பேசுவாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் 2 அவையும் ஒத்துக்கணும். அப்போ தான் அடிப்படை அரசியல் சட்ட திருத்தத்தில் மாற்றம் ஏற்படும். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. எஸ், இன்ஸ்டெட் இஃப் தி செகண்ட் ஹவுஸ் ரிஜெக்ட்ஸ் த பில், ஒருவேளை ராஜ்யசபாவில் அக்செப்ட் பண்ணிட்டு லோக்சபா, செகண்ட் ஹவுஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ செகண்ட் ஹவுஸ் ரிஜெக்ட்ஸ் த பில், த ஹோல் ப்ராசஸ் வில் பி டிசால்வ்ட் அண்ட் த பில் வில் கெட் நல்லிஃபை. அந்த மசோதா நடைமுறைக்கே வராது, அது சட்டமாகவே ஆகாது. ரைட். இப்போ நான் பிரசிடென்ட்டுக்கிட்ட அனுப்பிச்சுட்றேன். இப்போ வந்து 2மே அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நரசிம்மராவ் கவர்மெண்ட் வரும்போது இது 2 சைடும் லோக்சபாவும் அக்செப்ட் பண்ணிடுச்சு, ராஜ்யசபாவும் அக்செப்ட் பண்ணிடுச்சு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில். இப்போ அடுத்து பிரசிடென்ட்டுக்கிட்ட அனுப்பிச்சுட்றாங்க. பிரசிடென்ட் திருப்பி அவருக்கு பிடிக்கலன்னா அனுப்பிச்சுடலாமான்னு கேட்டால் நோ. ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் அவர் அப்படி பண்ண முடியும். பண மசோதாக்கும் அவர் அப்படி பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கும் அவர் அப்படி பண்ண முடியாது. பிரசிடென்ட் cannot send back the bill for reconsideration. அப்புறம் மாறா என்ன பண்ணும், அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். பிரசிடென்ட் ஷுட் கிவ் ஹிஸ் அசென்ட். அசென்ட்னா என்னன்னா ஒப்புதல் வழங்குறது, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா 2-3 இடத்துல அசென்ட்னே வந்துட்டு இருக்கும். ஸோ அசென்ட்னா ஒரு கையெழுத்து போட்டே தான் ஆகணும். இப்போ ஒரு ஷார்ட் ரீகேப் பார்த்துடலாமா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அது வந்து எல்எஸ்னா லோக்சபாங்க, ஆர்எஸ்னா ராஜ்யசபாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து எதுவாக வேணா இருக்கலாம் தானே, லோக்சபாலையும் கொடுக்கலாம், ராஜ்யசபாலையும் கொடுக்கலாம். பிரைவேட் மெம்பரும் அதை படிக்கலாம், பப்ளிக் மெம்பரும் அதை படிக்கலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஓகே ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ஹவுஸ் போகுது. செகண்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, பிரசிடென்ட் கிட்ட போகுது. பிரசிடென்ட் திருப்பி ரீகன்சிடரேஷன் கொடுக்க முடியாது, அதனால இது சட்டமாக்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுதாங்க ஹோல் கான்செப்ட். உங்களோட தேவைகளையே 3ஆக பிரிச்சுட்டாங்க. ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் டெட்லாக் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சிட்டிங் வரும், வேற எதுக்குமே வராது. அதே மாதிரி பிரசிடென்ட் மறுபடியும் ரீகன்சிடரேஷன் மறுபரிசீலனை செய்யுங்கன்னு ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்தது மணி பில்ல பப்ளிக் மெம்பர்ஸால மட்டும்தான் மணி பில்லை பற்றி பேச முடியும். குடியரசுத் தலைவர்கிட்ட பணம் எடுக்க போகிறதுனால முன்னாடியே இதை பற்றி சொல்லிடணும். ஓகேவா? ஆர்டினரி பில், மணி பில், இந்த 2த்துக்குமே சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லில் லோக்சபாவில் இருக்க உறுப்பினர்களும் ராஜ்யசபாவில் இருக்க உறுப்பினர்களும் 2 பேருமே ஒத்துக்கிட்டா தான் அது சட்டம் ஆகும். வேறஸ் இன் மணி பில் ராஜ்யசபாவுக்கு ஓட்டு போடுற உரிமையே கிடையாது. லோக்சபா சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பணத்தை எடுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஷார்ட் ரீகேப். இன்னைக்கு என்னால் இதை எவ்வளோ தெளிவாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ என் சத்துக்கு உண்டானதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரே வீடியோலலாம் உங்களுக்கு புரிஞ்சிடாது. இதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டைம்ஸில் எத்தனை தடவை இந்த வீடியோவை பார்க்க முடியுமோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்க்கணுங்கிறது இல்லை. யூபிஎஸ்சிக்கெலாம் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறவங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்க்கணுன்னு இல்லை. அன்றாட மக்களே நம்மளோட மசோதா எப்படி சட்டமாகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. ஸோ அதனால் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் வந்து பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம், அதுவும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.